டங்ஸ்டன் விவகாரம் குறித்தும் சட்டப்பேரவையில் காரசார விவாதம். பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு 7 சிறப்பு ரயில்கள். முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதலாக 7 முன்பதிவு மையங்கள் திறப்பு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் களை கட்டிய வாராந்திர ஆட்டு சந்தை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. விவசாயிகள் மகிழ்ச்சி. தாவேகா மாவட்ட செயலாளர் தேர்விலிருந்து தூத்துக்குடி அஜிதா புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிருப்தியில் இருக்கும் அஜிதாவை பொதுச் செயலாளர் ஆனந்த் மாலை சந்திக்க உள்ளதாக தகவல். மேலும் ஒரு அண்மை செய்தி. தைப்பொங்கல் நாட்களில் யுஜிசியின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பொங்கல் அன்று நெட் தேர்வு நடத்தக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கை கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்றும் தைப்பொங்கல் நாட்களில் யுஜிசியின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் முதலமைச்சர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் கொண்டாடும் ஜனவரி 1ஆம் தேதி உட்பட நாட்களில் தேசிய தேர்வு முகமையால் நடத்த திட்டமிட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வுகளை வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் சமூகத்தினரும் 4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய நிலையில இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு அரசு விடுமுறை நாட்களாக தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அறுவடை திருவிழாக கொண்டாடப்படும் பொங்கல் ஒரு பண்டிகை மட்டுமில்லாது ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காட்டுவதாகும். எனவே யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க தேவை உள்ளது என்றும் தாம் கருதுவதாகவும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் இந்த நாட்கள்ல தேதியை மாற்றியமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய அரசிடமிருந்து போதிய பேரிடர் நிவாரண நிதி வராத காரணத்தால் பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்பட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். புயல், மழை உள்ளிட்ட பேரிடர்களுக்கு மாநில நிதியிலிருந்து செலவிடப்பட்டிருப்பதால் நிதி நெருக்கடி அரசுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கமளித்தார். நமக்கு ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு இதுவரை வந்திருக்கிறது 276 கோடி தான் வந்திருக்கு. நம்ம கேட்டிருக்கிறது 37,906 கோடி ரூபாய். முதல்ல இருக்கக்கூடிய அந்த பேரிழிவுகளுக்கு பெஞ்சல் புயலுக்கு ஒரு 6,625. எனவே பொங்கல் தொகுப்பை பொறுத்த மட்டில் நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சட்டத்திருத்த மசோதா பேரவையில் தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்க பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் பிணையில் விடுவிக்க முடியாதபடி தண்டனையும் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை வெளியிட்டால் சம்பந்தப்பட்டவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அந்த மசோதாவில் சுட்டிக்காட்டப்பட்டது. பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கிற சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து முதலமைச்சர் உரையாற்றினார். பின்னர் மசோதா ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த அந்த சட்ட திருத்த மசோதாவின் ஒரு சில அம்சங்களையும் குறிப்பிட்டார். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சட்ட திருத்த மசோதா பேரவையில் தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார், அறிமுகம் செய்திருக்கிறார்.
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை என்ற வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும். பாலியல் வன்கொடுமைக்கு 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படும் என்று சட்டத்திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரு நபர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ அளிக்கப்படும். ஆசிட் வீசினால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அளிக்கப்படும். ஒரு நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்வது ஆகிய கொடூர செயல்களில் ஈடுபடுவோருக்கு மரணிக்கும் வரையில் சிறை தண்டனை அளிக்கப்படும். காவல் அதிகாரியோ அல்லது அவரின் உறவினரோ பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் 20 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை அளிக்கப்படும். நாளை மறுநாள் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி: தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் சவால் விட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதியப்பட்டது. அதற்கான ஆதாரத்தை கொடுக்க தயார் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நான் சொன்னது தவறு என்றால் நீங்கள் சொல்லும் தண்டனையை நான் ஏற்கிறேன் என்றும், நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் நான் சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்வீர்களா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விட்டிருக்கிறார். இந்த கேள்வியை தொடர்ந்து பொள்ளாச்சி விவகாரத்தை நான் பேச நேரிடும் என்று முதலமைச்சர் எச்சரித்த பிறகாவும் கூட பொள்ளாச்சி விவகாரத்தில் தவறான தகவல்களை முதலமைச்சர் சபையில் பதிவு செய்கிறார். பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக எடுத்த கடும் நடவடிக்கையின் காரணமாக அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தற்பொழுது வரையிலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு சிறையில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கையை அப்பொழுது இருந்த அதிமுக அரசு எடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தில் சம்பவம் நடந்து புகார் தெரிவிக்கப்பட்டு 12 நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் பதிவு செய்தார். அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவித்து பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர், பொள்ளாச்சி விவகாரத்துல புகார்தாரர் கொடுத்த ஒரு பெண் தான். அவர் புகார் கொடுத்த 26 மணி நேரத்துக்குள்ளாக
3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுத்து இதுவரையிலும் அவர்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கான கடும் நடவடிக்கைகளை எடுத்தது அப்போது இருந்த அதிமுக அரசு. ஆனால் அது தொடர்பான தவறான தகவல்களை முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டினார். அப்படி குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு சவால் விடுவது போல முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்துல 12 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை நாளை தினம் சபாநாயகரிடம் நான் சமர்ப்பிக்க தயார் எனவும், ஒருவேளை அப்படி சமர்ப்பிக்க தவறிட்டாலோ அல்லது தவறான தகவலை அவைக்கு கொடுத்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இபிஎஸ் ஏற்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாரா இருக்கிறாரா என்ற ஒரு சவாலை எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவையில நீண்ட நேரமாக காரசாரமான விவாதங்கள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இருந்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். பேசினால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக புகார் தந்த உடனே எஃப்ஐஆர் போடல. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சமூகத்தில் புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த நாள் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த 12 நாட்களில் நடந்தது என்ன, அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இதை மூடி மறைத்து தவறான தகவலை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையானது. உடனடியாக கைது செய்யப்படலை, உடனே எஃப்ஐஆர் போடப்படலை, ரொம்ப காலதாமதமாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 12 நாள் கழிச்சு தான் அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களுக்கு கொடுக்குறேன், அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கணும். சபாநாயகத்தை நிரூபிக்கலன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார் சொல்லுங்க முதல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பிறகு 12 நாட்கள் ஆயிருக்கு எஃப்ஐஆர் போறதுக்கு. இதான் உண்மை. திரும்ப திரும்ப சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க. சிபிஐ விசாரணை யார் யார் என்பதெல்லாம் பேரெல்லாம் வெளியில் வந்திருக்கு. எனவே அதை வெளியில் நான் சொல்ல விரும்பல. காரணம் அது சிபிஐ விசாரணை இருக்கிற காரணத்தினால இந்த மன்றத்துடைய கண்ணியத்தை கருதி நான் பேரில் சொல்ல விரும்பல. திரும்பி நான் சொல்றது உண்மை இல்லை திருத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு, நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களுக்கு கொடுக்குறேன், அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கணும். முடிவு கட்டுப்பட்டு அதற்குரிய விளக்கத்தை அவர் விரைவில் தாவேக மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்கிறார் விஜய். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளில் சுயேட்சையாக போட்டியிட சிலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மலைப்பகுதியிலிருந்து பாம்பு கடித்தவரை தொட்டில் கட்டி தூக்கி வந்த மலைவாழ் மக்கள். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் அவல நிலை. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நார்த் சைட்லலாம் பார்த்துருக்கோம். பட் அதை விட இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெனரல் பப்ளிக் நீங்கள் வெளியூர் போய் நீங்கள் இந்த க்ரூயிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சென்னையில் இந்த க்ரூயிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ டிடிடிசி, தேங்க்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட், தேங்க்யூ.
திருச்சி டோல்கேட் அருகே நாய் குரைத்ததால் ஏற்பட்ட தகராறில் தாக்குதல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை அருகே திருவிடந்தையில் சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. பலூன் திருவிழாவை அமைச்சர்கள் ராஜேந்திரன், தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இதில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏர் பலூன் பைலட்கள் கலந்து கொண்டு பலூன்களை பறக்கவிட்டனர். இன்று தொடங்கியுள்ள பலூன் திருவிழா வருகிற 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் இருக்க மாதிரி இல்லை, ஏதோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க மாதிரி டூரிசம் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மூவியில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து இங்கே எல்லா கலர் பலூன்ஸுமே இருக்குது. அதுலேயும் இந்த சீட்டா ஹார்ட்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சில க்ரியேட்டிவாக இருந்தது. ஒரு டிசைன்ஸும் ஒரு அனிமல்ஸோட டிசைன்ஸ் சின்ன பசங்களுக்கு நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது.